உச்சநீதிமன்றத்துக்கு போக போறதா தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. அங்க வந்து மாறி தீர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? தாவேக்கா கட்சியில் வேலை கொடுக்கலாம், அவங்களுக்கெல்லாம் இருக்கிற கம்பெனியில் வேலை கொடுக்கலாம். ஸோ அப்போ வேலை கொடுக்கணுன்றது எண்ணம் கிடையாது. நான் ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னை செய்ய விடாமல் இவங்கெல்லாம் நிறுத்திட்டாங்க அப்படின்னு அந்த சிம்பத்தி வேவ் இருக்கு இல்லைங்களா, அந்த சிம்பத்தி வேவ் வச்சு விளையாடுறது. கோர்ட் என்ன பண்ணியிருக்கு, கூப்பிட்டு விஜய் சார் பாஷை சொன்னால் நங்க 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 நங்கன்னு கொட்டி பண்ணுவியா பண்ணுவியா பண்ணுவியான்ற மாதிரி வச்சுருக்கு. ஓ ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் அப்படின்னோம், ஆனால் மோடி அங்கிள் வாயில் வராது. அப்போ ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு, எந்த அரசியலை பண்ணணும், எவ்வளோ பண்ணணும், அதை எப்படி வந்து மடைமாற்றம் பண்ணணும் அப்படின்னு. அதனால தான் கரூரை வந்து அவர் கெட்டியமாக பிடிச்சிருக்கார். வழக்கு நீதிமன்றத்துக்கு வர்றதுக்கு முக்கிய காரணமா இருந்த நாம் தமிழர் கட்சி, அதனால சீமான் அவர்கள் அதிகப்படியா ட்ரோல் பண்ணப்படுகிறாரா? முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்டுக்கலை, நாம் தமிழர் கட்சி இக்னோர் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு டைம் வந்து நாம் தமிழர் கட்சியை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க தாவேக்கா. இது நாம் தமிழர் கட்சிக்கு நல்லது. கீழே காஞ்சி போன இடத்துல எவ்வளோ வருமா இருக்கும், டிகே சிவகுமார் சார் நான் வரேன்னல்ல, அதுக்குள்ளே ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, அப்படின்னா உங்களுக்கு தண்ணி கொடுக்கணுன்ற நோக்கம் இல்லையா, இல்லைன்னா இப்போ சொல்லுங்கள் சார் நான் வரலை. காங்கிரஸ் தான் விஜய் சார் தேவை. 5 எம்எல்ஏ போயிடுச்சுன்னா போயிடும். அந்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக கேவலம் என்னென்ன தப்பு பண்ண முடியுமோ எல்லா தப்பும் பண்ணுறாங்க தமிழக வெற்றி கழகம். 1ஆம் தேதி ராகுல் காந்தி அவர்கள் முதல்வரை சந்திக்க வராரு. அவர் அப்படியே வரும்போதே பெரிய புரூஸ்லி மாதிரி, அவர் ஜாக்கி ஜான் மாதிரி ஸ்கில்லாம் பண்ணி வருவார். அவர் ஊ அப்படி இப்படி சவுண்டு கொடுனா எல்லாம் பயந்து தண்ணியை திறந்து விட்ருவாங்க டேமை. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். மேடம் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கரூர் கூட்ட நெரிசல் நடந்தப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. அங்க என்ன நடந்ததுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ரொம்ப உபயோகமா இருந்தது. இப்போ ஏன் அதை நினைவு கூறுறேன்னா, நமக்கு தெரியும் கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டது. அது சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளை ரத்து செய்தது. இது வந்து 2 விதமாக கேம்பெயின் ஓடிட்டு இருக்கு சார். ஒன்று வந்து அந்த மக்களை பார்த்தா பாவமா இல்லையா, கம்பேஷனட் கிரவுண்டில் வந்து ஏன் கொடுக்கக்கூடாது, நீங்களாம் எதிராக நிற்கிறீங்க அப்படின்னு ஒரு எமோஷ்னல் கார்டு வந்து அங்கே அழகாக ப்ளே பண்ணப்படுது. ஸோ அது ஒன்று. உண்மையிலே கம்பேஷனட் கிரவுண்டில் வேலை கொடுக்கறத வந்து தடுத்திருக்கிறது அப்படின்ற ஒரு பார்வை எடுத்துக்கலாமா? உச்சநீதிமன்றத்துக்கு போக போகிறதா தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. அங்கே வந்து மாறி தீர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஒரு முக்கியமான நீண்ட நெடிய கேள்வி அது. ஒவ்வொன்றும் அதில் பார்ப்போம். முதல்ல வந்து நான் கரூருக்கு போயிருந்தேன். அந்த அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அதெல்லாம் நீங்கள் அந்த ஃபோட்டோஸோட இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருந்தேன். அது வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் நேயர்களுக்கு தகவல்னா. அது ஆக்சுவலாக உண்மையை பார்த்தா அது பயனுள்ளதாக இல்லை, அது அப்படியே மாறி போச்சு. என்னென்னா, நம்ம என்ன தான் அங்கே வந்து விஜய் சார் லேட்டாக வந்தார், அவர் வந்து ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் தாமதம், ஜனங்க கஷ்டப்பட்டாங்க, நம்ம இதெல்லாம் பேசினாலும் அவங்க தொண்டர்கள்கிட்ட வந்து ஒரு ஒழுக்கம் கிடையாது, கண்ணியக்குறைவாக அவங்களுக்குள்ளே தள்ளிக்கிட்டாங்க, முண்டி அடிச்சுட்டு போனாங்க. நம்ம அதை என்ன தான் ஆதாரத்தோடு நான் அதை புகைப்படங்களாக வெளியிட்டு நான் அதை பற்றி பேசியிருந்தாலும் எண்டு ரிசல்ட்டு பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரனோட குரலோ இல்லை இதுவோ வந்து அது எல்லில் கூட எடுபடலை தேர்தல் ரிசல்ட். அதுதான் உண்மை. அப்போது ஒரு பத்திரிகையாளர் வந்து இதுதான் அங்கே நடந்தது அப்படின்னா அதை நம்புவதற்கு நிறைய இளைஞர்கள் இன்றைக்கி தயாராக இல்லை. ஃபஸ்ட்டு நான் அதை உணரணும். அதாவது இன்ஃபேக்ட் அங்கேயே அரசு பொது மருத்துவமனையில் இருந்து நாங்கள் பேட்டி கொடுக்கும்போது அங்கே ஒரு சில தாவேக்கா நிர்வாகிகளால் நான் வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்தப்பட்டேன். நான் அதை இன்னும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் லேட்டாக போயிருந்தால் எனக்கு அங்கேயே என்னை சுற்றி குழந்தை தாக்கியிருப்பாங்க. இதுதான் அதனுடைய ஹிஸ்ட்ரி. அதனால் அது மேபி நேயர்களுக்கு இல்லை கொஞ்சம் பேருக்கு வேணால் பலனுள்ளதாக இருந்திருக்கலாம். பட் என்னோடய தனிப்பட்ட கருத்துன்னு பார்த்தா அது என்னோட ஒரு மிகப்பெரிய தோல்வி. ஏன்னா பொதுவாக என்ன ஆகுனா, நாட்டில் ஒரு சில தவறுகளை சுட்டி காட்டும் போது மக்களுக்கு மீது ஒரு கோபம் வரும். ஆனால் விஜய் சார் வந்து அது நீங்கள் கேட்ட அந்த கேள்வியில் 2வது பகுதிக்கு இப்போ வரோம். விஜய் சாரோட அவங்களோட பிரச்சார யுக்தி, பிரச்சார கேம்பெயின் எப்படின்னா, எந்த ஒரு தவறான விஷயத்தையோ இல்லை எந்த விஷயம் விஜய் சாருக்கு எதிராக இருந்தாலும் அதை வந்து அவங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிற அந்த டெக்னிக்கு, அந்த பிரச்சாரம், அதை ஒரு சிம்பத்தி வேவை க்ரியேட் பண்ணுறது வந்து ஹேட்ஸ் ஆஃப். அதான் அடிக்கடி அவங்க கட்சியில் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லுவாங்க. கீர்த்தன அமைச்சர்லாம் சொல்லுவாங்க. அதனால் அந்த விஷயம் ஹேட்ஸ் ஆஃப் இல்லை கழுத்து ஆஃப் இல்லை மொத்தமாக ஆஃப் இல்லை தமிழ்நாடே ஆஃப் எப்படி வேணால் வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த விஷயத்தில் தாறுமாறு தாவேக்கா வேறு லெவலு. அதாவது
எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிற ஒரு ஃபோட்டோ வச்சா கூட எவ்வளோ கோவமாக இருக்கார் தெரியுமா. கண்டி அவரை காவேரிக்கு விட்டோன்னு வச்சுக்கேன், மேகதாது அணை அந்த இடத்துல இருக்கிற இடம் சின்னதாக இருக்கிறனால தான் அணை கட்டணும். அண்ணன் நினச்சாருன்னா கையிலேயே அடிச்சு அந்த ஆற்றையே பெருசாக்கி விட்ருவாரு. அப்படிலாம் கூட அவங்க பில்டப் கொடுப்பாங்க. அந்தளவுக்கு தகுதி படைத்தவர்கள். இது ரெண்டாவதுங்க. மூணாவது வந்து இந்த கரூர் விஷயத்தில் இந்த வேலையை கொடுத்தது. இப்போ கரூர் விஷயத்தில் வேலை கொடுக்குறன்னா கட்சியில் வேலை கொடுக்கலாம், அவங்களுக்கெல்லாம் இருக்கிற கம்பெனியில் வேலை கொடுக்கலாம். ஸோ அப்போ வேலை கொடுக்கணுன்றது எண்ணம் கிடையாது. நான் ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னை செய்ய விடாமல் இவங்களாம் நிறுத்திட்டாங்க அப்படின்னு அந்த சிம்பத்தி வேவ் இருக்கு இல்லைங்களா, அந்த சிம்பத்தி வேவ் வச்சு விளையாடுறது. குறைஞ்சபட்சம் 25,000 ஒரு 40,000 40,000 அந்த சம்பளம் வர வேலை கொடுத்துக்கிறீங்க. ஒரு 50,000 வச்சுக்கோங்களேன் அதிகபட்சம். வச்சுட்டு 12 மாதம் அது இன்ட்டு ஒரு 20 வருஷம் கால்குலேட்டர் வச்சு கணக்கு போட்டால் சில பல லட்சங்கள் வரும். அவங்களுக்கு அந்த பணத்தை முன்தொகையாக கொடுத்துட்டு கூட அவங்கள, ஆனால் ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க 30 லட்ச ரூபா 35 லட்ச ரூபாய்க்கு போயிடுச்சு. இருந்தாலும் அந்த கார்டை திருப்பி திருப்பி ஆடணும். எது நமக்கு நல்லா வருதோ அதை திருப்பி திருப்பி ஆடி அதை சிம்பத்தி ஆகும். அதுதான் அதோட நோக்கம். இல்லாம கூட பண்ணிருக்கலாம்ல சார், சத்தம் போடாம அவங்களுக்கு வேலை அங்க இங்கன்ட்டு கூட கொடுத்துருக்கலாம். அது ஒரு கூட்டம் வச்சு அதை பாப்புலரைஸ் ஆக்கி அப்பவே சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருந்தது. இப்போ அதாவது இப்போ நீங்கள் இப்போ இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த 4வது கேள்வி முடிச்சு நம்ம திருப்பி இந்த 5வது கேள்விக்கு வருவோம். இப்போ என்னன்னா நீங்கள் சொல்கிறீங்க இதை வந்து அப்படியே பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. அப்போது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த சிம்பத்தி வேவ் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் சைலண்ட்டாக பண்ணியிருந்தால் தெரியாது. அப்போ அது பொதுநலத்தை தாண்டி 4 பேருக்கு தெரிகிற மாதிரி தான் அதை திருப்பி திருப்பி பண்ணுறோம். அப்போ அதில் ஒரு சுயநலம் உண்டு. அந்த சுயநலத்தோட நீட்சி என்னென்னா வழக்கு நிலுவையில் இருக்குது. அந்த குடும்பத்தை சம்மந்தப்பட்டவங்க எல்லாமே யாரை வேணால் சிபிஐயோ இல்லை உச்சநீதிமன்றத்தில் சொல்லி அவங்கள வந்து விசாரணைக்கு எடுத்து அவங்கள ஐவிட்னஸாக கூட மாற்றலாம், இல்லை அவங்கள ஒரு எவிடன்ஸாக கூட வைக்கலாம், லைவ் எவிடன்ஸாக. அப்போ அந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் திரும்பி திரும்பி செய்கிறேன். 104 பேர் அங்கே அடிபட்டுருக்குறாங்க, ஆனால் அவங்களுக்கெல்லாம் எதுவுமே பண்ணுறதில்ல, அவங்கள கண்டுக்கவே கிடையாது. அவங்க என்ன ஏச்சு ஏதாச்சு இல்லை கை எதனா ஒரு 3 மாதம் லீவ் எடுத்திருப்பாங்க. 3 மாதம் அவங்களுக்கு மாதம் 30,000 வேலையில் செய்கிறவங்களா இருந்தால் 3 மாதம் வருமானம் போயிருக்கும், என்ன வேணால் ஆயிருக்கலாம், என்னென்னோ நமக்கு தெரியாது. அதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்படல. அப்போது அந்த அந்த சிம்பத்திக்காக தான் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் அந்த கடைசியாக கேட்ட கேள்வி, ஏன் வந்து இது செய்கிறாங்க, இப்படியே பண்ணிடலாம். அப்படி பண்ணால் தெரியாது யாருக்கும். இப்படி பண்ணால் தான் அதை ஊர் பூரா தம்பட்டம் வச்சு தண்டோரா போட்டு விஜய் அண்ணா பாருங்கள், விஜய் அண்ணா பண்ணாருன்னு முதலமைச்சர் பண்ணார் இப்போது அப்படின்னு பிரச்சாரம் பண்ணலாம். இது 5வது. இப்போ கோர்ட்டோட தீர்ப்பு. கோர்ட் என்ன பண்ணியிருக்கு, கூப்பிட்டு விஜய் சார் பாஷை சொன்னால் நங்கன்னு கொட்டி பண்ணுவியான்ற மாதிரி வச்சுருக்கு. அந்த கோர்ட்டு என்ன சொல்லியிருக்குன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடியே அந்த துறையினுடைய அமைச்சர் என்ன சொன்னால், நாங்கள் அப்பீல் போவோம், தாராளமாக அப்பீல் போவோம். இப்போ நீங்கள் கேட்ட அந்த 4வது கேள்வியோட நீட்சி, நான் ஒரு வழக்கறிஞராக இந்த கேஸு சுப்ரீம் கோர்ட்டில் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. காரணம் என்னென்னா, சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு என்பது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே அது அப்ளிகபிள். சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்குன்னா அந்த கோர்ட் ஆர்டரை வச்சு நாளைக்கு பீகாரில் வந்து இந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசலில் செத்து போயிட்டாங்க. இப்போ நாளைக்கு வந்து ஆர்ஜேடி தலைவர் அகிலேஷ் யாதவ் வராரு, சமாஜ்வாடி கட்சி தலைவர். அங்கே வந்துட்டு லல்லு பிரசாத் கட்சியை சார்ந்தவங்க தேஜஸ்வி தான் இருக்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல இன்னொரு நடிகரும் போகிறாரு. இப்போ கூட்ட நெரிசல் ஜாஸ்தியாகி ஒரு 20 பேர் 30 பேர் செத்து போயிட்டாங்கன்னா, விஜய் சாருக்கு இந்த மாதிரி ஆச்சு, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆர்டரை வச்சு பீகார்லேயும் வேலை கேட்பாங்க. அப்போ இந்தியா பூரா இனிமேல்ட்டு தேர்வு ஆணையமோ இல்லை வேலைக்கு பயன்படுத்துகிற எப்படி வேலைக்கு எடுக்கணுன்ற அந்த சிஸ்டமே மாற்றிட்டு எல்லா இடத்துலையும் கூட்டம் போடணும். நம்ம கூட்டம் போட்டு வர கூட்டத்தில் யார் எத்தனை பேர் செத்து போயிட்டாங்களோ செத்து போனவங்களுக்கு அரசியல் வேலை அவங்க குடும்பத்தில். இப்படி தான் அது ரெக்ரூட்மெண்ட் போயிடும். கும்பமேளா நடக்குதா, நிறைய பேர் செத்து போயிட்டாங்களா, கூட்டம் வந்து நெரிசலில், உத்தரப்பிரதேசில் வேலை கொடுங்க. ராஜஸ்தானில் எதனா திருவிழாவா, இறந்து போயிட்டாங்களா, ராஜஸ்தானில் வேலை கொடுங்க. குஜராத்தில் ரயில் விபத்தில் வேலைக்கு பாதிக்கப்பட்டவங்களாம் ட்ரெயினில் வேலை கொடுங்க, ரயில்வேல வேலை கொடுங்க. இப்படி போயிடும். அப்போது ஒரு புரிதல் இல்லாமல் இந்திய அரசியல் சட்டம் என்ன சொல்லுது, ஆர்டிக்கிள் 16 விதி இந்திய அரசியலில் என்ன சொல்லுது, 14 ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது நீங்களும் நானும் ஒன்று சட்டத்துக்கு முன்னாடி. அதே மாதிரி நானும் தம்பியும் நம்ம 4 பேரும் ஒன்று இங்கே இருக்கிறது. எதில் அப்படின்னா, நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா எல்லாருமே 4 பேருமே சமதளத்தில் வச்சு தான் பார்க்கணும். எனக்கு குடும்ப பிரச்சனை இருக்குது, எங்கள் குடும்பத்தில் அங்கே போய் செத்துக்கிட்டாங்க, எங்கள் அப்பா வந்து விஜய் அண்ணா ஃபேனு அப்படின்லாம் இருக்காது. இல்லை, அப்படி இருந்ததுன்னா அது சட்டத்தில் இருக்கணும். சட்டத்தில் அப்படி இல்லை. இதெல்லாம் தான் கோர்ட்டு சொல்லி போட்டுருக்கு. நான் கோர்ட்டே வெறுப்பேற்றுற அளவுக்கு கோர்ட்டு நீதி அரசுகள் எது கமெண்ட் போட்டு அடுத்த லெவல் போயிட்டாங்க இவங்க. அப்போது என்னென்னா, கரூர் விவகாரத்தை வந்து
நம்ம வந்து அழகாக அது மாற்றம் பண்ணிட்டோம். அதேமாதிரி விஜய் சார் வந்து படத்தில் காட்டின மாதிரி நிஜத்துலையுமே நல்லது செய்வாருன்றது அழகாக கடத்திட்டோம். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரியே திருப்பி 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 ஆடணும். இப்போ கவர்னர் எதிர்த்து அரசியல் ஆட்டம் ஆடணுன்னா ஆட மாட்டேன். இப்போது ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் அப்படின்னோம். ஆனால் மோடி அங்கிள் வாயில் வராது. எடப்பாடி பழனிசாமி கட்சியை பார்த்து ஊழல் கட்சி, அது வந்து ஒரு மட்டமான கட்சி, அது வந்து எதுக்குமே லாக்கி இல்லை அப்படின்லாம் பேச சொல்லும். ஆனால் அந்த கட்சியில் கூட இருக்கிற பிஜேபியை பார்த்து ஒரு வார்த்தை கேட்க மாட்டோம். நயினார் நாகேந்திரன் கேட்குறாரு உங்களை, யார் யார்கிட்டலாம் கெஞ்சுனீங்க நான் சொல்லவா? நிர்மல்குமார் யார் யார்கிட்டலாம் பேசினாரு? எப்படி வந்து கொஞ்சம் முதலமைச்சராக இருந்துருக்கணும் ப்ளீஸ் அப்படின்லாம் கேட்டிங்கன்னு கேட்டு ஒரு மாதம் மேலே ஆகிப்போச்சு. பதிலே கிடையாது, அதை பற்றி பேசுகிறதே கிடையாது. கரத்தை தியாகராஜன் ஐஓஎம்எலுக்கு ஏதோ தொடர்பு இருக்குது, மலேசியாவில் உட்காந்து பேரம் பேசப்பட்டதுன்னு சொன்னார். அதை பற்றி எதனா ஒரு வார்த்தை பேசுகிறதே கிடையாது. சரி, இப்போ அதெல்லாம் கூட ஓகே, அந்த அளவுக்கு நம்ம தைரியம் கிடையாது பிஜேபி எதிர்த்து. கவர்னர் தமிழ்தாய் வாழ்த்து பாட மாட்டார், கவர்னரை எதிர்த்து பேசுறது கொள்வது. அப்போ ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு, எந்த அரசியலை பண்ணணும், எவ்வளோ பண்ணணும், அதை எப்படி வந்து மடைமாற்றம் பண்ணணும் அப்படின்ற. அதனால தான் கரூரை வந்து அவர் கெட்டியமாக பிடிச்சிருக்கார். கரூரை வைத்து இன்னும் கூட அரசியல் பண்ண. இப்போ அடுத்தது என்னென்னா, இதோட தொடர்ச்சியாக இப்போ இன்னும் கொஞ்சம் வீடியோலாம் போடுவாங்க. பார்த்தீங்களா ஜனங்களுக்கு என்ன வேலை ஆல்ரெடி வந்துருச்சு சார். வந்துச்சு, அது பிரச்சாரம் கண்டினியூ பண்ணும். சார், இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வர்றதுக்கு முக்கிய காரணமா இருந்த நாம் தமிழர் கட்சி, அதனால சீமான் அவர்கள் அதிகப்படியா ட்ரோல் பண்ணப்படுகிறாரா? இல்லை, ஆல்ரெடி வந்து சீமான் அவர்கள் தான் வந்து இவங்களை வச்சு செஞ்சது. அது ஒரு சில வார்த்தைகள் அணில் அப்படின்றத சீமான் அவர்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இங்கே புலியும் சிறுத்தையும் சண்டை போட்டிருக்கு, அணில் அந்த பக்கமாக போய் ஓரமாக விளாடு, நீ வேறு குறுக்கன்னு அவர் நகைச்சுவைக்காக சொல்லார். பட் அது தமிழில் நிறைய பேர் அந்த வார்த்தையை பிடிச்சி போய் அந்த வார்த்தையை எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அணில் அணில் அணில். அப்புறம் எழுத படிக்க தெரியாதவங்க, இல்லை சுயமாக சிந்திக்கக்கூடிய, இல்லை அந்த தன்மை இல்லாதவங்கள தற்குறி என்று சொல்வார்கள். நல்ல தமிழ் வார்த்தை தான். நான் கூட அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்து வச்சுருந்தேன். காலப்போக்கில் அந்த வார்த்தையை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, அப்படி சொன்னால் தான் புரியுதான். இளைஞர்கள் நீங்கள் எல்லாரையும் அப்படி சொன்னீங்கன்னா அப்போ நாங்கள்லாம் அப்படியா இருக்கிறோம் அப்படின்னு வேறு சில இந்த நீட்டு தேர்வுகள்லாம் போராடுற எங்களை பார்த்தாலும் இளைஞர், அப்போ நாங்களும் இளைஞர், ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு பார்க்குறோம் அவங்களும் இளைஞர்னா அப்போ எப்படி? அதனால் அது யாருன்னா அந்த வார்த்தையை பயன்படுத்தினா அந்த வார்த்தையை அவர் அப்படி சொன்னாருன்னு நீங்கள் பயன்படுத்தலான்னு இதை வந்து என்கிட்ட பதிவாக பேசி என்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ சரி, ஓகே, நேயர்கள் என்ன நினைக்கிறாங்களோ நம்ம அந்த பக்கம் இருக்கிறது நல்லது. இப்போ சீமான் அவர்கள் தான் இந்த வார்த்தையும், இந்த தற்கூரின்ற வார்த்தையை கொண்டு வராரு. அதுக்கப்புறம் அதிமுகவில் ஒரு சில வழக்கறிஞர்கள், அக்னீஸ்வரன் போன்றவர்கள் அது மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் திமுகவில் அந்த வார்த்தைகளை ஆன்லைனில் அதிகமாக சொல்லிவிட்டு அதை இன்னும் அதிகமாக, அதாவது நீ வந்து தற்கூரி தானே அப்படின்ற மாதிரி கேட்டேன். இப்போ ஒரு காலத்தில் பிஜேபி அப்படின்னா சங்கின்ற ஒரு சொல், திமுக அப்படின்னா ஊப்பின்ற மாதிரி ஒரு சொல், அதிமுகவுக்கு வந்து அதுக்கு சொல்லாடலே கிடையாது, நீ ஒன்றுத்துக்குமே உதவ மாட்டா, கட்சியை ஊற்றி மூடினோம் அப்படின்ற மாதிரி முச்சி அந்த மாதிரி ஒரு சொல். இல்லை எடப்பாடிக்கு இவர் வந்து இது சொம்படிக்கிறார், இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் ஒவ்வொரு வார்த்தைகள் இருக்குது. இப்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த மாதிரி சொல்லாடல்கள் வார்த்தைகள் வந்ததுக்கு முழு காரணம் நாம் தமிழர் கட்சி. அப்போ அந்த கோபம் இருந்துச்சு. ப்ளஸ் இந்த விவகாரத்தில் இந்த வேலை எதிர்த்து போட்டதில் 3 பேர் வழக்கு தொடர்றாங்க. அப்போது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் அவர் வழக்கு தொடர்றார், திருமாறன். அதுக்கப்புறமா வந்து திண்டுக்கல்லை சேர்ந்த ஒருத்தர் வேடசந்தூர், சந்தோஷ்னு நினைக்கிறேன் அவர் பேர், அவர் ஒருத்தர் வழக்கு தொடர்றார். அப்புறம் இன்னொரு கட்சி மாஜாக்கன்னு நினைக்கிறேன், அவங்களும் அது வழக்கு தொடர்றாங்க. அப்போ இந்த 3 பேர் தொடர்ந்த வழக்கில் நாம் தமிழர் கட்சி அதை ஒரு பிரச்சாரமாகவே தீவிரமாக எடுத்துகிட்டு போகும்போது இந்த தீர்ப்பில் நாம் தமிழர் கட்சியோட வழக்கறிஞருக்கு அவங்க முன் வச்ச வாதங்களை கோர்ட்டு ஏற்றுக்கிட்டு நீதி எதுவோ அதை வழங்கியிருக்கு. அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ திருப்பி சீமானை வந்து போட்டு எவ்வளோ கேம்பெயின் நடத்த முடியுமோ, எவ்வளோ அவரை பற்றி பேச முடியுமோ அது பேசுது. அதனால் இப்போ நாம் தமிழர் கட்சி தாக்குதல் நடக்குது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்டுக்கலை, நாம் தமிழர் கட்சியை இக்னோர் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு டைம் வந்து நாம் தமிழர் கட்சியை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க தாவேகா. இது நாம் தமிழர் கட்சிக்கு நல்லது. ஏன்னா ஆட்சியில் இருக்கிறவங்க யார் யாரெல்லாம் எதிரியாக பார்க்குறாங்கன்றது முக்கியம். போன வாட்டி பார்த்திங்கன்னா நிறைய கோல் போஸ்ட்டு தப்பாக வச்சுருந்தாங்க. டிஎம்கேவோட டார்கெட் வந்து பிஜேபியாக இருந்தது, ஏடிஎம்கேவோட டார்கெட்டு டிஎம்கேவாக இருந்தது, தாவேக்காவோட டார்கெட் ஒண்டி தான் கரெக்டாக இருந்தது. நாம் தமிழர் கட்சியோட டார்கெட்டு வந்து தாவேக்கா மேலே இருந்தது. ஆனால் அவங்களால தனிப்பட்ட முறையில் அதை செய்ய முடியல. ஏன்னா தாவேக்கா வந்து நாம் தமிழர் கட்சியோட பெரிய கட்சி, வளர்ந்துட்டு வர கட்சியாக இருந்த காரணத்தில்
நாம் தமிழர் கட்சியால் தாவேக்காவை கிளியர் பண்ண முடியும். அப்போது ஒன்று அந்த சண்டையில் ஈக்குவாலிட்டி இல்லை, பேலன்ஸு இல்லைன்னா டார்கெட்டே தப்பு. நம்ம இங்கே சுட வேண்டிய இடத்துக்கு பதிலாக இங்கே சுட்டுக்கிட்டு இருந்துருக்குறாங்க ஒரு சில பேர் சுட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு ஆயுதம் பத்தலை, இல்லை அந்த வலிமை பத்தலை. அப்போ இந்த மாதிரி ஒரு 2026 தேர்தல் முடிஞ்சிச்சு. இப்போ வர தேர்தலில் அந்த காம்பினேஷன் எப்படி போகுதுன்னு போனால், ஒருவேளை நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து இந்த மாதிரி வழக்குகள்லாம் போட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் வெளியில் கொண்டு வந்து அது தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணால் அவங்க மேபி இன்னும் இழந்த இடத்த திருப்பி பெறத்துக்கு அவங்களுக்கு வாய்ப்பு. ஏன்னா அவங்க வாக்கு சதவீதம் பாதியாக குறைந்துள்ளது, 4%. அதை திருப்பி அவங்க மீட்டெடுக்கிறாங்களா, இல்லை அதை தாண்டி அவங்க வெற்றி பெறுவாங்களா, மேலே அது இன்னும் உச்சத்துக்கு போவாங்களா அப்படின்றது பார்க்கணும். சார், கர்நாடகா முதல்வர் டி.கே. சிவகுமார் அவர்கள் தமிழக முதல்வர் தொலைபேசியில் பேசினார் என்கிட்ட. இங்கே வந்து காவேரி பகுதிகளை பார்க்கறதுக்கு அவரை நான் வந்து அழைப்பு கொடுத்துருக்கேன், தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக தண்ணி தரவே முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காரு. இதை வந்து நம்ம சைடு பார்த்தோன்னா குழப்பங்கள் தான் அதிகமாக இருக்குது. இவர் போறாரா போலையா, கர்நாடகாவுக்கு போகக்கூடாதுன்னு ஒரு சாரர், அண்ட் தாவேக்கால இருக்கிற அமைச்சர்களே மாறி மாறி பேசக்கூடிய நிலை. நம்ம நிலைப்பாடு எப்படி இருக்கும் சார்? இது கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகும். அதாவது யார் பெரிய அரசியல்வாதின்னு இப்போ சண்டை. இப்போ இவ்வளோ நாள் விஜய் சார் வந்து எப்படின்னா, யாருன்னா ஒரு அரசியல்வாதியை கிண்டல் பண்ணிக்கின்னு வைப்பு பண்ணிக்கின்னு அப்படியே, ஆனால் இதெல்லாம் வந்து நாங்கள்லாம் பார்த்துருக்குறோம், நான் அந்த பிராண்டை உடைக்கிறது தான் நான் ஆள் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ டி.கே. சிவகுமார் என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை வந்து அழகாக பிளான் பண்ணி இவங்க கேட்டதுக்கு அவங்க வாங்க வாங்க எங்களுக்கே இங்கே பிரச்சனைன்னு சொல்லி இவங்க தான் கேட்டாங்கன்றது இவங்க தான் கேட்டிருக்காங்க. அதாவது லெட்டர் அனுப்புனேன்னு சொன்னது உண்மைதான். அதாவது ஏன்னா அவங்க தண்ணி தர மாட்டேன், அவங்களுக்கு வேலை முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு என்ன வேலை, அவங்களுக்கு என்ன கஷ்டம், அவங்க கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்க, நம்ம வாங்கி பெறுற இடத்துல இருக்கிறோம். ஆனால் உரிமைன்றது தானாக வரணும். கேட்டு வாங்கினா பிச்சை. நம்மளை அந்த நிலைமைக்கு தள்ளி விடுறாங்க. அவங்க கோர்ட்டுக்கு போகிறோம், மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஆணையம் வந்து சொல்லுது, ஐயா ஒரு 3500 கியூசெக் தண்ணி என்ன திறந்து விடுங்க ஒரு 15 நாளைக்கு. ஒன்றுமே இல்லை போல தாங்க. அந்த ஆணையத்துக்கு தெரியாதா யார்கிட்ட எவ்வளோ தண்ணி இருக்குன்னு? அது கூடவா தெரியாமல் அவங்க டெல்லியில் உட்காந்துட்டு அவங்க தரவுகள் எடுத்துருக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு வந்து வசதிகள் இருக்காதா? டேமில் எவ்வளோ, இன்றைக்கி எல்லாம் ரியல் டைமில் பார்க்கலாம். எந்த அணையில் எவ்வளோ தண்ணி இருக்கும், அதில் எவ்வளோ மண் இருக்கும் கீழே, அது போக இவாபரேஷனில் எவ்வளோ தண்ணி போகும், மழை ஒரு வாரத்துக்கு வந்தால் எவ்வளோ தண்ணி ஜெனரேட் ஆகும்னு ஒரு ஐடியா இருக்கும். அந்த ஐடியா வச்சுட்டு அவங்க துல்லியமாக பார்த்துட்டு தான் இவ்வளோ தண்ணி இவ்வளோ நாள் கூடுன்றாங்க. யாருக்கும் இங்கே தெரியாமலாம் இல்லை, அரசியல் அழுத்தம் கம்மியாக இருக்கிறதுனால நம்மளால் அதை வாங்க முடியும். இன்னொன்று, தாவேக்காக்கு வந்து அந்த அரசியல் தன்மை என்பது சுத்தமாக, அதாவது யாருன்னா ஒருத்தரை மூல செலவை செய்யணும் அப்படின்னா அந்த அரசியல் அற்புதம். எடப்பாடி பழனிசாமி வேஸ்ட்டு, இவர் ஒன்றுத்துக்குமே உதவ மாட்டார் அப்படின்னு விஜய் சார்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கன்னா பயங்கரமாக பேசுவார். ஸ்டாலின் அவர்கள் வேஸ்ட்டு, அவரால் வந்து இனிமேல் அரசியல்லே ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கன்னா சூப்பர். அதே அவரை எதிர்த்து டெல்லி எதிர்த்தோ இல்லை காங்கிரஸ் எதிர்த்தோ பேச சொல்லுங்க, பேசவே மாட்டார். பட் அவர் கர்நாடகா போவாருன்னு சொன்னது அவரோட அமைச்சர் தானே சார், அவரே மறுத்தும் இருக்காரு. அதாவது சொல்லணும், அவங்களுக்கு வந்து தெளிவு கிடையாதுங்க, நிறைய விஷயம் தெரியாது, தெரிஞ்ச மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சப்ஜெக்ட் தெரிஞ்சால் பேசணும், பேசினா மாட்டிக்குவோம், அதனால் அப்படியே அமைதியாக இருக்க வேண்டியது. இப்போ அவங்க வந்து கூப்பிட்ருக்காங்க, இவங்க தான் கேட்டாங்க, கேட்டதுக்கு வாங்கன்ட்டாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா கிரவுண்டை கிளியர் பண்ணிட்டார். யார்? டி.கே. சிவகுமார். விஜய் சார் வர்றதுக்கு முன்னாடியே சிவகுமார் வந்து, நான் சீசன்டு பொலிட்டீஷியனு, கூட்டணியில் இருக்கிற கூட்டணியில் என்ன மீறிட்டு பண்ண முடியும், கோச்சிக்குவியா கோச்சிக்கோ, எனக்கு என்ன போச்சு, என் ஸ்டேட்டில் நான் சுயமாக உக்காந்துக்கிறேன் முதலமைச்சரா, நீ தான் 5 எம்எல்ஏ கேட்டு வாங்கின்னு கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிற. காங்கிரஸ் தயவு உனக்கு தான் தேவை, உங்களுக்கு தான் தேவை. பிஜேபி தயவு உங்களுக்கு தான் தேவை. பிஜேபி எதிர்த்து பேசுகிறீங்களா? இப்போ மோடி எதிர்த்து எதனா பேசிடுவீங்களா? நீட்டு தேர்வுக்கு என்ன பண்ணீங்க? மாணவர்களை தானே கஷ்டப்படுத்தினீங்க. அதை கொண்டு வந்த பிஜேபி எதனா கேள்வி கேட்டிங்களா? அதனால் அவர் அப்படியே அமைதியாக கம்முன்னு வந்து கோட்டு வந்து கருப்பு கலர் போட்டு போனார், சோகமாக இருக்கார், விவசாயிக்கு தண்ணி கிடைக்கல, அப்படியே அதுக்கு எதனா ஒரு 4 ஸ்கிரிப்ட் போட்டு ஒரு பாட்டை போட்டு போயிடும். டி.கே. சிவகுமார் இதை வந்து முடிச்சு விட போகிறது டி.கே. சிவகுமார். இதை வேதனையோடு நான் பதிவு பண்ணுறேன். ஏன்னா நம்ம சைடில் ஆடுற ஆட்டக்காரர் அப்படி. அவங்க பாருங்கள் பிளான் பண்ணுறாங்க, நான் வரட்டும், நான் என் படுக்கையெல்லாம் கூட்டின்னு போய் காட்டுறேன். இவர் என்ன பண்ணியிருக்கணும், இந்நேரத்துக்கு டெல்டாவில் போடுறா ட்ரோன் ஷாட்டு, யாருக்கிட்ட ஏரியல் ஷாட்டு, யாருக்கிட்ட இடத்த கூட்டு போய், நான் எவ்வளோம்மா லொக்கேஷன் பார்த்துருப்பேன், ஊராக போய் என்கிட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு டெல்டாவில் பாலமாக விட்டுக்குது இடம், நிறைய இடம் தண்ணி வறட்சி காஞ்சி போய் அதெல்லாம் எடுத்து 4 விவசாயி அழுகுற மாதிரி ஒப்பாரி வைக்கிற மாதிரி இவர் ட்விட்டர் ஹேண்ட்லேருந்து இப்போ போட சொல்லுங்கள் வீடியோ. உங்கள் வீடியோவை விட இது பாருங்கள், நான் வந்து பார்க்கணுன்னு இல்லை, புரிஞ்சுக்கங்க,
தண்ணி இருக்கிற இடத்துல தேக்கி வைக்கிற இடத்துலே பஞ்சம் வருமானா கீழே காஞ்சி போன இடத்துல எவ்வளோ வருமா இருக்கும்? டிகே சிவகுமார் சார் நான் வரேன்னல்ல, அதுக்குள்ளே ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? அப்படின்னா உங்களுக்கு தண்ணி கொடுக்கணுன்ற நோக்கம் இல்லையா? இல்லைன்னா இப்போ சொல்லுங்கள் சார் நான் வரல. இது அரசியல். அதை பண்ணுறதுக்கு ஒரு தெம்பு திராணி இல்லைனா அம்மையார் ஜெயலலிதா ஃபோட்டோ டெய்லி பார்க்கணும். ஓகே ரைட்டு, கர்நாடகா கிட்டே இப்படி நடந்துக்கணும், டெல்லிக்கிட்டே இப்படி நடந்துக்கணும், இல்லைனா பக்கத்துலேயே கலைஞர் ஃபோட்டோ. இந்த மாதிரி கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்டு நம்மளை மூளை மாற்றுறாங்க. இவனை எப்படி டீல் பண்ணுறது தெரியணும். நீங்கள் வைப்பு போட்டு டான்ஸ் ஆடிஇருந்தால் ரஞ்சிதமே பாட்டு தான் வரும். அதெல்லாம் அந்த பாட்டு அங்கே போட்டு போனால் அவங்க தூக்கி இடுப்பில் வச்சுன்னு போயினே இருப்பாங்க. அந்த வேலையை ஆரம்பிச்சா அவர் சொல்கிறாருல்ல, வாங்க வாங்க நல்லது, வந்தால் தான் எங்கள் பிரச்சனை உங்களுக்கு தெரியும், நாங்கள் மேகதாது ஏன் கட்டணும் நான் சொல்லுவேன், நான் புரிய வைப்பேன். அவர் டிகே சிவகுமார் வந்து இவர் ஒரு பிளேயராகவே எடுத்துக்கல. ஆனால் அவங்க வந்து ஒரு படி மேலே இருக்கிறாங்க, மேலே கூட்டணியில் இருக்கிறதுனால. இப்போ டிகே சிவகுமாரோட தயவு விஜய் சாருக்கு தேவையா, இல்லை விஜய் சாரோட தயவு டிகே சிவகுமாருக்கு தேவையா? காங்கிரஸ் தயவு தான் விஜய் சாருக்கு தேவை. 5 எம்எல்ஏ போயிடுச்சுன்னா போயிடும். அந்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக கேவலம் என்னென்ன தப்பு பண்ண முடியுமோ எல்லா தப்பும் பண்ணுறாங்க. தமிழக வெற்றி கழகம் கவர்னர் எதிர்த்து பேச மாட்டேன், டிகே சிவகுமார் எதிர்த்து பேச மாட்டேன், மோடி எதிர்த்து பேச மாட்டேன், அதிமுக எம்எல்ஏவை குதிரை பேர் அரசியல் பண்ணி வாங்குவேன். கரூரில் கோர்ட்டுக்கு தெரியாத விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு 31 பேர் லட்சக்கணக்கான பேர் வேலை இருந்தாலும் நான் வேலை போட்டு கொடுப்பேன். படம் வராது நிறுத்தினாங்க, அந்த படத்துக்கு ப்ரொடியூசரை தூக்கி நான் டெல்லி பிரதிநிதியாகுவேன். எவ்வளோ தப்புங்க பண்ணுவீங்க ஒத்த ஆட்சிக்கு? இந்த ஆட்சியை தக்க வைக்கிறது இவ்வளோ பண்ணுமா? இதே மாதிரி தான் ஆட்சியை தக்க வைக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி நிறைய தப்பு பண்ணார், திருப்பி ஏஞ்சிக்க முடியல. அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. தமிழ்நாடுன்றது ஒன்று உங்ககிட்ட ஒரு மாநிலத்தை கொடுக்கும்போது அதில் இருக்கிற வேலை வாய்ப்புகள், அதில் இருக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதில் இருக்கிற மாநில சுயாட்சி, அதில் இருக்கிற தமிழ் கலாச்சாரம், ஒரு பாட்டு பாடக்கூடாதுன்றான் யாரோ வந்துட்டு புதுசாக கேட்க மாட்டேன்றீங்க. நீங்கன்னா ஹிந்தி படம் நச்சா ஓடுனீங்க, தமிழ் படம் நச்சு தானே போச்சு பெரிய ஆளானீங்க. அந்த உணர்வு இல்லை தமிழ்தாய் மேலே, தமிழ்தாய் வாழ்த்து மேலே கேட்கலையே, கேட்க நாதி இல்லையே, யார் கேட்குறது? அப்போ எது நமக்கு வருமோ அதை பண்ணணும். அதில் தெளிவாக இருக்கிறாங்க. இப்போ கூட பாருங்கள், அதை என்ன மாற்றிடுவாங்கன்னா ரிசல்ட் என்ன? தண்ணி இல்லை. ஏன்னா 1ஆம் தேதி ராகுல் காந்தி அவர்கள் முதல்வரை சந்திக்க வராரு. அவர் அப்படியே வரும்போதே பெரிய புரூஸ்லி மாதிரி, அவர் ஜாக்கி ஜான் மாதிரி ஸ்கில்லாம் பண்ணி வருவார். அவர் அப்படி இப்படி சவுண்டு கொடுனா எல்லாம் பயந்து தண்ணியை திறந்து விட்ருவாங்க டேமை. இவரே பரவாயில்லைங்க, அவரெல்லாம் வந்து என்னத்த சொல்கிறது, ஒரு ஒரு நடுவில் இருக்கிறார்ல, இந்த சைடு காங்கிரஸ் இந்த சைடு தாவேக்கா, நிகழ்ச்சிக்கு வர தெரியுது இல்லை. சரி விஜய் சாருக்கு தான் கூச்ச சும்மா வாய்த்து வந்து பேச மாட்டார். நீங்கள் நல்லா தானே பேசுவீங்க, ஃபோன் பண்ணி சொல்லுங்களேன் தண்ணியை கொஞ்சம் திறந்து விடுங்கப்பா, 2 பேரும் பேச முடியாது, ஃபஸ்ட்டு நல்லா அமைதியாக இருக்கிற மாதிரி நடிக்க வச்சு செய்யுங்கன்னாச்சும் சொல்லலாம்ல. 1ஆம் தேதி இவர் வந்து என்ன பண்ண போகிறார்? இப்போ பிரச்சாரத்துக்கே வரல தமிழ்நாட்டுக்கு. ஏன்? ஏன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே ஒன்றும் பெருசாக இல்லைன்னு. இப்போ கூடு விட்டு கூடு பாய்ச்சிட்டு இப்போ வரீங்க 1ஆம் தேதி. ராகுல் காந்திலாம் தமிழ்நாட்டுக்கு வரதே வேஸ்ட்டு. மோடி வந்தாலும் ஏதோ வந்துட்டு 2 திருக்குறளில் போய் பேசிட்டு போயிடுவார். இவர் அது கூட கிடையாது. அவர் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு டோல்டு மீ தட் தெர் இஸ் எ ரிச் லாங்குவேஜ், அதனால தான் அதை 3வது எடுத்துக்க அனுப்பிச்சிட்டோம். இவர் அப்படி ஒன்று இருக்கிறதே தெரியாத மாதிரி இருப்பார். திடீர்னு கேட்டால் வந்து நான் தமிழ் தானே அப்படின்வார். இன்ஸ்டா அப்போது பல வருஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணி ஃபெயிலியரு. தலையெழுத்து தமிழ்நாடு மக்களுக்கு இதெல்லாம் பார்க்கணுன்ட்டு 1ஆம் தேதி அவர் வேறு வரானா, அவர் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இருக்கிறவங்கள வச்சுக்கினே கஷ்டமாக இருக்குது. மாணவர்கள் மெரினாவில் போராட்டம் பண்ணால் இடம் கேட்டாங்க, குத்துந்தா வச்சு ஏதோ நீட்டு விஷயத்துக்காச்சும் ஒரு அழுத்தம் வந்திருக்கும். இன்றைக்கி கரப்பாம்பூச்சி திருப்பி அடிக்கிறாங்க, பழி வாங்குறாங்க, மாணவர்களை ஏமாத்துறாங்க. நட்பு பாராட்டுற மாதிரி பேசி கூப்பிட்டுட்டு நான் எஃப்ஐஆர்லேருந்து விளக்கம் தரேன், நான் அத்தை பண்ணுறேன் இத்தை பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெறும் அந்த ராஜினாமா பண்ணுறது இந்த அரசியல் காப்பு வச்சு பாஜக தச்சு பழி வாங்குது. என்ன பண்ணுறீங்க நீங்களாம்? அடி வாங்கின மாணவர்களெல்லாம் பார்த்தீங்க தானே லைவில், அவங்கள வந்து தீவிரவாதின்றாங்க, அவங்க மேலே கற்பழிப்பு புகார் இருக்கிறான்னு சொல்லிட்டு ஐயா குருமூர்த்தி பேசிகிட்டு இருக்காரு. AK-47 யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ AK-47 யூஸ் பண்ணுறாருன்னா அமித்ஷா என்ன பண்ணினுங்கிறாரு? கோலி குண்டு வச்சு விளையாடினுங்கிறாரு, பம்பரம் விட்டுனுங்கிறாரு. பாராளுமன்றத்துக்கே வரல சார் இன்னைக்கு. தெரியலங்க, இவ்வளோ எல்லாரும் தீவிரவாதி வந்துட்டாங்கன்றாங்க. ஜந்தர் மந்தர் தீவிரவாதி, ஜந்தர் மன்றம் வர்றோன்னா அப்போ ராணுவம் என்ன பண்ணினுக்குது? இப்போ எங்கள் சம்பளத்தில் இருந்தெல்லாம் தானே வரி எவ்வளோ எடுத்துக்கிறீங்க, எங்கே இராணுவத்துக்கு தானே போனோம். எனக்கு இந்திய இராணுவத்து மீது 1% கூட எனக்கு வந்து நம்பிக்கைலாம் கம்மி இல்லை. எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. என்னை விட அவங்க சிறந்தவர்கள்ன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் நீங்கள் உங்கள் அரசியல் ஆதாயத்துக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கல்ல. ஹெலிகாப்டர் இராணுவத்துக்கு கேட்டப்போ கொடுக்காதவங்க தானே நீங்கள். உங்கள் கவர்னர் சொல்லி தான் அந்த உண்மையை வெளியில் வந்துச்சு. அப்புறம் அவர் உங்களுக்கு எதிரி ஆகிட்டார், அவர் இறந்தும் போயிட்டார். யார் சொல்கிறது? அவர் என்ன விஜய் சாரி மாதிரி இருந்தால் இன்ஸ்டாவில் ரீல் போட்டு அவர் பெரிய பிரபலமாகி
அவர் ஒரு அரசியல்வாதியாக கூட மாறி இருப்பார். பாவம், மனுஷனுக்கு நடிக்க தெரியாது சொல்லிட்டு பாதிப்புகளை சீக்கிரமாக ஆயுசே முடிஞ்சு போயிட்டார். அதனால் இனிமேல் வரும் காலம் நல்லா டான்ஸ் ஆட தெரியணும், பாட்டு பாட தெரியணும். படத்தில் எவ்வளோக்கு நடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அரசியல். மிச்சவங்க கதை என்ன ஆகுது, அரசியல் தன்மை எக்கெடுக்கட்டு போகுது, தண்ணி இருக்குதா இல்லையா, மாநில சுயாட்சி, மொழி பிரச்சனை, அதெல்லாம் கடந்து தேட்டரில் போய் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். மனசு கஷ்டமாக அதா ஒன்று ஒயின் ஷாப்பு இல்லை தேட்டரு போயிட்டு வாங்க, அவ்வளோதான். இதுதான் அரசியல். நன்றி சார், பல தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. வணக்கம். நன்றி.